நீங்க பார்க்கலாம், என்னதான் இருந்துட்டாலும் மனிதன் 2 இடங்கள்ல தொலைஞ்சு போயிடுவான். 2 இடங்கள்ல. ஒன்று, மிக சந்தோஷமான இடம் வந்து வைங்களேன், அவன் அந்த சந்தோஷமெல்லாம் முடிஞ்சு 1 மாதத்துக்கு பிறகு அந்த சந்தோஷத்தை நேரத்தில் என்ன செஞ்சேன்னு நினைச்சு பார்த்தான்னு வைங்களேன், சே இப்படியெல்லாமா செஞ்சேன்னா அப்படின்னு நினைப்பான். அடுத்தது துன்பம், உச்சகட்டமான துன்பம் வந்தான்னு வைங்களேன், லைஃப்ல அவனுக்கு ஒரு சந்தோஷமும் சந்தோஷமா என்ன செய்யாது, இருக்காது. எதை பார்த்தாலும் அவனுக்கு என்ன செய்யும், வெறுப்பாக இருக்கும். இந்த 2 நேரத்திலையும் அவன் உள்ளத்துக்குள்ள ஒரு ஆன்மா இருப்பதை உணர்வான். எதை உணர்வா? எனக்குள்ள ஒரு என்னமோ ஒரு தேடல் ஒன்று இருப்பதை அவன் என்ன செய்வா, உணர்வான். அந்த நிமிடத்துல தான் அவன் உள்ளம் எதையாவது ஒன்றை தேடும். யாரை தேடும்? இதை புரிஞ்சு கொண்டவன் யார் இருப்பான், இப்ப உள்ள சிச்சுவேஷன் இருக்குதே, இந்த கண்டிஷனை புரிஞ்சு கொள்ளவன் யார் இருப்பான் அப்படின்னு தேடும். மனைவி சரி வர மாட்டான், யார் எல்லாம் எவனை யோசிச்சாலும் அவனுக்கு என்னப்படும், இவன் நான் இப்ப தேடக்கூடிய இந்த அந்த ஆழ்மன குழப்பத்தை இவன் குழப்பிடுவான்டே இருக்கும். நீங்க பாருங்க, இதெல்லாம் மனிதன் வாழ்க்கையிலே வந்திருக்கும். வரலையா? வந்திருக்கும். ஏன் இங்க வரலையா? எவ்வளவு வசதி படைச்சவராக இருக்கலாம், எவ்வளவு பெரிய அந்தஸ்துல இருக்கலாம், இந்த ஒரு குழப்பம் ஒரு மனிதன் லைஃப்ல வரும். வந்தால் அவனுக்கு வந்து ஆறுதலாக எது விளங்கும் தெரியுமா? யாரு முன்னால விளங்க மாட்டாரு. எவன் காது கொடுத்து கேட்பானோ, கரிசனையோட கேட்பானோ, அவனை மட்டும்தான் அவனுக்கு என்ன விளங்கும், இவன்ட்டு ஒரு ஆறுதல் என்ன செய்யலாம், கிடைக்கும் என்று சொல்லி. இந்த விரக்தி இருக்குது, இது யாருக்கு நல்லா புரியும் தெரியுமா? கையொட்டு வாழ்ந்திருப்பானே ஒருத்தன், இந்த வாழ்க்கையில சட்டம் நியாயம் எதுவும் இல்லாம வாழ்ந்திருப்பானே, அவனுக்கு நல்லா புரியும். இன்றைக்கு அதனால தான் இந்த வெஸ்ட் வேர்ல்டு இருக்க, மேற்கத்திய உலகம் என்று சொல்லப்படக்கூடிய உலகம், இன்றைக்கு நம்ம இந்தியா, இலங்கை, பாகிஸ்தான் இந்த மாதிரியாக இருக்கக்கூடிய இந்த அதாவது கீழத்தே நாடுகள், அது கிழக்கு நாடுகள் என்று சொல்லக்கூடிய நாடுகள்ல மதத்துடைய செல்வாக்கு இருக்குது. சரியா? அதுல குறைபாடுகள் மதங்கள்ல இருந்தாலும் ஒரு விஷயத்தை சொல்லுது, நீ முறைப்படி வாழணும் அப்படி என்ற ஒரு சப்ஜெக்ட் அதுல இருக்குது. இந்த மேற்கத்திய உலகம் இருக்குது, அவன் கிறிஸ்தவனா இருப்பான், ஆனா கிறிஸ்தவத்தை நம்பிக்கை அவனுக்கு என்ன செய்யாது, இருக்காது. பேட்டியில பப்ளிக்கா அழகா சொல்லிட்டு போயிட்டே இருப்பான். சரியா? இந்த மாதிரியான போக்கு அந்த உலகத்தில் இருக்கு. அதனால அங்க எந்த சட்டமும் இல்லை. எதுல அவன் செய்ய நினைக்கிறதுக்கு நினைத்த மாதிரி. பெரும்பாலும் குழந்தை இருக்கும், திருமணம் முடிச்சிக்க மாட்டான். நம்ம நாட்டில் அப்படி செஞ்சா என்ன இருக்கும், அவன் இருக்க மாட்டான். அங்க என்ன, குழந்தை இருக்கும், திருமணம் முடிச்சிக்க மாட்டான். சிம்பிளா சொல்லுவாங்க, நாங்க அடுத்த வருஷம் மேரேஜ் வச்சுக்கிறோம், புள்ள அது ஏற்கனவே வேற செஞ்சுட்டு கிடைச்சிட்டு சிம்பிளா பேட்டி காணக்கூடியவங்க இருக்கிறாங்க, நல்ல மக்கள் இருக்கிறாங்க, மறுக்கல. ஆனா இந்த விகிதாசாரம் அதிகம், இந்த விகிதாசாரம் அதிகம். இப்படி போனவங்க என்ன செய்வாங்க தெரியுமா? நீங்க சிகரெட்ல ஒப்பிட்டீங்கன்னா அவன் உச்சகட்டமா குடிச்சிருப்பான். சாராயத்தில் எடுத்தீங்கன்னா அவனுக்கு அதுக்காக ஒன்று புதுசாக கண்டுபிடிக்க மாட்டான்ன்றதான் வர அளவுக்கு செஞ்சிருப்பான், குடிச்சிருப்பான். கையை விட்டு ஒழுக்கங்கட்ட வாழ்க்கையை எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா எல்லா ரூட்டையும் அவன் என்ன செஞ்சிருப்பான், அந்த விஷயத்துல தாண்டி இருப்பான். இப்ப அவனுக்கு முன்னால என்ன இருக்கு தெரியுமா? இதுக்கப்புறம் உலகத்துல என்ன இருக்குது, நான் அனுபவிக்க என்ன இருக்குது அப்படி என்கின்ற ஒரு இடத்துக்கு வருவான். அந்த டைம்ல எய்ட்ஸ் வந்துடும், அனுபவிக்க எதுவும் இல்லையே. அது மாதிரி எய்ட்ஸ் வரக்கூடிய நிலைமை என்ன செய்யறோம், நம்ம பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, இந்த இடத்துல இருந்தா மனிதன்ட்ட உள்ளத்துல ஒரு பெரிய ஒரு வெறுமை வரும், வந்தே ஆகும். அந்த வெறுமை வந்ததுன்னு வைங்க, உலகத்துல நீங்க எதையெல்லாம் உலகத்துல சந்தோஷம் கண் முன்னால நினைச்சீங்களோ எதுவுமே உங்களுக்கு சந்தோஷம் இருக்காது, எதுவுமே உங்களுக்கு சந்தோஷம் இருக்காது. நீங்க இந்த வெறுமை வர முந்தைய உணர வேண்டுமாக இருந்தால், நீங்க நோயாளியாகி ஹாஸ்பிட்டல்ல தங்குறீங்கன்னு வைங்க, சில சோகமான நிகழ்வுகள் உதாரணங்களை சொல்றேன். ஹாஸ்பிட்டல்ல தங்குறீங்கன்னு வைங்க, உங்களுக்கு இப்ப வந்திருக்கிற தற்காலிகமான நோய், ஊரே வந்து திரளும் எங்க ஹாஸ்பிட்டல்ல, நோய் ஒன்று வந்தா தான் சொந்தங்களே வழங்குது அப்படின்ற மாதிரி உங்களுக்கு இருக்கும். நீங்க நிரந்தர நோயாளியோட கன்ஃபார்ம் பண்ணுவீங்க, 2 மாசம் வருவாங்க, 3ஆம் மாதம் இன்றைக்கு யார் வாரண்டு வீட்டுல சண்டை நடக்கும், நான் போகல, நான் 2 மாசமா போயிட்டேன்னு ஒருத்தன் சொல்லுவான், யாருமே வரமாட்டான். ஆனா உங்களுக்கு எல்லாமே இருக்கும். அந்த நிமிடத்துல நீங்க யோசிச்சு பார்த்தா உங்களுக்கு கண்ணீர் வடிக்கிற தவிர வேற எதுவும் என்ன செய்யாது, இருக்காது, எதுவுமே இருக்காது. விரக்தியோட உச்சகட்டமா இருக்கும். வாழ்க்கையோட இடம் அங்கதான் விளங்கும், வாழ்க்கையோட இடம் அங்கேதான் உங்களுக்கு ஒரு தேவை விளங்கும். வேண்டாம் வெள்ள தேடுங்க, ஒவ்வொரு பணக்காரன்ட்ட எது உனக்கு நிம்மதி என்று கேளுங்க, உனக்கு எது நிம்மதி என்று கேளுங்க, புரிஞ்சு அந்த இடத்துல அந்த வாழ்க்கையோட உண்மை என்ற தன்மை என்ன செய்வான், புரிவான். ஆனா சந்தோஷங்களே எங்களுக்கு சூழ்ந்திருக்கிற நேரத்தில் இது புரியாது, சந்தோஷங்களே எங்களுக்கு சூழ்ந்திருக்கிற நேரத்தில் இது புரியாது. இப்ப நம்ம சந்தோஷம் இப்ப எங்களுக்கு என்ன செய்யணும், அடுத்த சந்தோஷம் என்ன, அடுத்த சந்தோஷம் என்ன, அடுத்த சந்தோஷம் என்னன்னு விளங்கு. இந்த இடத்துல நான் எது சொல்ல வரேன் தெரியுமா? உலகத்துல எவ்வளவு பெரிய உச்சகட்ட பணக்காரனாக இருந்தாலும் சரி, எல்லோரையும் சிந்திக்க வைக்கக்கூடிய இடம் அது. யூசுப் எஸ்டேட் அப்படின்னு நம்ம சொல்றோமே, இஸ்லாத்துக்கு வந்தார், மிகப்பெரிய பொப்பிசை பாடகர். அவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? உலகத்துல எனக்கு பாவம் என்று எதை நான் விட்டு வைக்கல, எல்லாமே நான் என்ன செஞ்சுக்கிறேன், அனுபவிச்சுக்கிறேன், எல்லாமே நான் அனுபவித்திருக்கிறேன். அந்த இடத்தை இதுக்கு அங்கல என்ன என்று நாம் யோசித்த நேரத்தில், இதற்கு அப்பால் என்ன என்று யோசித்த நேரத்தில் கிடைத்த ஒன்றுதான் எனக்கு என்ன, இஸ்லாம் கிடைத்த ஒன்றுதான். இஸ்லாம் மட்டுமல்ல, சிலர் சில பொழுது கிறிஸ்தவத்துக்குள்ள என்ன செஞ்சுக்கிறாங்க,
நுழைந்திருக்கிறார்கள். சிலர் ஏதோ ஒரு மதத்துக்குள்ள நம்ம போயிருவோம் அப்படின்னு போயிருக்கிறார்கள். ஆனா அங்க போன பின்னால அந்த மதம் ஏற்றத்தாழ்வை சொன்னால், அந்த மதம் ஏற்றத்தாழ்வை சொன்னால், அந்த மதம் மனிதர்களையே இரண்டாக பிரித்தால், அந்த நேரத்தில் என்ன செய்யும்? இன்னொரு இனவெறியின் பக்கம் நம்ம என்ன செய்வோம்? தள்ளப்படுவோம். ஆனால் இஸ்லாம் இந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு தீர்வை என்ன செய்கிறது? இஸ்லாம் சொல்லுகிறது. இஸ்லாம் என்று நீங்க வந்துட்டீங்க என்று சொன்னால் ஒரு மிகப்பெரிய தீர்வை இஸ்லாமியில சொல்லுகிறது. என்ன அப்படி என்று சொன்னால், நீங்க இஸ்லாத்துக்குள்ள நுழைந்து விட்டால் நிறைய குர்ஆன் வசனங்களை நீங்கள் படிப்பீர்கள். வாழ்க்கையுடைய யதார்த்தத்தையே பேசும். வாழ்க்கையுடைய யதார்த்தத்தை மட்டுமே அது பேசும். குர்ஆன் இந்த உலக வாழ்க்கைக்கு சிம்பிளா ஒரு வார்த்தை சொல்லுது, நீங்க வேற எங்கேயும் காண மாட்டீங்க. என்ன தெரியுமா? இந்த வாழ்க்கை என்பது வெறும் விளையாட்டு தான், வெறும் விளையாட்டு தான். ஆனா விளையாடுற நேரத்தில் எல்லாரும் சீரியஸா தான் விளையாடுவாங்க, அப்படித்தானே? நீங்க ஒரு கிரவுண்ட்ல போய் மேட்ச் பாக்குறீங்க, இன்டர்நேஷனல் மேட்ச், அதுக்கு பேர் என்ன? விளையாட்டு. ஆனா விளையாடக்குள்ள எப்படி விளையாடுறா? வெரி சீரியஸ். எல்லாம் முடிஞ்ச போறோம் கையை குலுக்கிட்டு போறான். இதுதான் உலக வாழ்க்கை. என்ன சீரியஸாக நம்ம வாழ்றதுக்காக வேண்டி இது விளையாட்டு அல்ல அர்த்தம் அல்ல. உலகம் என்பது விளையாட்டு தான். ஒரு வார்த்தை. குர்ஆன் இன்னொன்று சொல்லுது, உங்கள் மனைவிமார்களிலும் உங்கள் பிள்ளைகளிலும் உங்களுக்கு எதிரிகள் உண்டு. உங்கள் மனைவிமார்களிலும் உங்கள் பிள்ளைகளிலும் உங்களுக்கு எதிரிகள் உண்டு. 2. உங்கள் பெற்றோர்களா உங்கள் பிள்ளைகளா யார் உங்களுக்கு பயனளிப்பார்கள் என்பதை நீங்கள் அறிய மாட்டீர்கள். நீங்கள் அறிய மாட்டீர்கள். இது குர்ஆனுடைய நம்ம சாதாரணமான ஸ்டேட்மெண்டா நினைப்போம். ஆனால் நீங்க ஒரு கவலையோடு போய் இந்த குர்ஆனை திறந்தீர்கள் என்று சொன்னால் உங்களோட உள்ளத்தை கடந்து தான் குர்ஆன் போகும். சும்மா எங்கேயோ நீங்க ஒரு கவலையில் இருப்பீங்க, குர்ஆன் எதையோ பேசிக்கிட்டு இருக்காது. நீங்க குர்ஆனை திறக்கிறீங்க, கவலையில போய் குர்ஆனை திறக்கிறீங்க, திறந்த உடனே குர்ஆன் இப்படி பேசிட்டு வைங்களேன். எப்படி? நீங்க திருமணம் முடிக்கிற நேரத்தில் முதலாவது இதான் சட்டம், ரெண்டாவது இதான் சட்டம், மூணாவது இதான் சட்டம், இப்படி சொன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? நம்மளுக்கு சப்ஜெக்ட் சரி வராது அப்படிதான் நினைப்பீங்க. இது சட்டத்தை மட்டும் பேசுதுண்டு. ஆனா நீங்க குர்ஆனை திறங்க, ஓதுங்க, ஓதுகிற நேரத்தில் ஒரு வார்த்தை வரும். அதாவது குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான், அல்லாஹ் தஆலா இந்த உலகத்திலே உள்ள மக்களை, இறைவன் இந்த உலகத்திலே உள்ளவர்களை நஷ்டங்களை கொண்டு, உயிரிழப்புகளை கொண்டு, விவசாய நஷ்டங்களை கொண்டு, இன்னும் உள்ள பல அச்சத்தை கொண்டு உங்களை சோதிப்பான். யாரெல்லாம் பொறுமையோடு வாழுகிறார்களோ, யாரெல்லாம் பொறுமையோடு வாழுகிறார்களோ அவர்களுக்கு நல்ல செய்தி சொல்லுங்கள், அவர்களுக்கு நல்ல செய்தி சொல்லுங்கள். நீங்கள் பார்க்கலாம், சில மார்க்கெட்ல சில சந்தைகள்ல கிறிஸ்தவர்களால் எழுத போடப்பட்டிருக்கும். அது ஒரே ஒரு வசனம் தான், சிம்பிள் வசனம், கஷ்டப்பட்டு சுமக்கக்கூடியவர்களே உங்களை இயேசு ஜபிக்கிறார் எழுதப்பட்டிருக்கும். ஒரே ஒரு வசனம். நமக்கு அது பிரச்சனை இல்லையே, நம்ம கார்ல போயிட்டு இருப்போம், ஏசி கார்ல போயிட்டு இருப்போம், என்னத்துக்கு இதை எழுதிப்பான்னு நம்ம நினைச்சிட்டு போவோம். ஆனா யாருக்கு அது படும்? இந்த இழுத்துட்டு போறானே அவன் அதை பார்ப்பான், உள்ளம் என்ன செஞ்சிடும்? அப்படியே குளிர்ந்துடும், உள்ளம் அப்படியே குளிர்ந்துடும். இதனால தான் நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றால், எங்களுக்கு ஆறுதலாக பேசக்கூடிய வசனங்கள் இந்த மாதிரி 1-2 அல்ல. நீங்கள் அல் குர்ஆனை திறப்பீர்களாக இருந்தால் தூதருடைய வாழ்க்கையே உங்களுக்கு ஆறுதல். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றோமே, அவர் பிறக்கும் பொழுது அவர் அனாதை, பிறக்கும் பொழுது அவர் அனாதை, வாழ்க்கையிலேயே அவருடைய மனைவி மரணித்தார், அவருக்கு குழந்தைகள், எல்லா ஆண் குழந்தைகளும் வாழ்ந்த நேரத்தில் 6 குழந்தைகள் அவருடைய கண் முன்னாலே இறந்து போனன. ஊரை இட்டு அவர் விரட்டப்பட்டார், அகதி, அவர் ஒரு அகதி. நீங்க எல்லா விதமான முன்மாதிரி அவருடைய வாழ்க்கையில் என்ன செய்யலாம், நீங்கள் பார்க்கலாம். எனவே ஒரு விஷயத்தை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். அவர் கேட்ட கேள்வி என்னன்னா, நம்ம பதறிக்கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில், மனம் சஞ்சலத்தில் இருக்கக்கூடிய நேரத்தில் நீங்க எவர்கிட்ட பேசினாலும் உங்களுக்கு ஆறுதல் கிடைக்காது. நீங்க பேசி பாருங்க, நீங்க உச்சகட்ட சோகத்தோட பேத்து பெரும் கவலையில வந்திருக்கிறேன், என்ன கவலை சொல்ல முடியாது என்ற வேதனை இருந்தான்னு வைங்களே, அவனுக்கு 1000 வேலை இருக்கும் முன்னால் உள்ளவனுக்கு. அவன் என்ன பாப்பான் தெரியுமா? என்ன கவலைன்னு சொல்லி ஒரு கவலையை உண்மையிலே மனசோட விரக்தியோட சொல்லுவீங்க. அந்த நேரத்தில் அவர் திருப்பி என்ன சொல்லுவார் தெரியுமா? இது என்ன பெரிய கவலை, நான் பட்ட ஒரு கவலை பாருங்க, கொஞ்சம் கேளுங்க அப்படின்னு அவர் ஆரம்பிப்பாரு. உங்களுக்கு எப்படி இருக்கும் தெரியுமா? இதுதான் கடைசியா இருக்கணும், இவர்கிட்ட வாரது நடக்குது இல்லையா, இவர் தான் கடைசியாக இருக்கணும். இதுக்கு பின்னால் இந்த மாதிரி இந்த மாதிரியான ஜெம்மங்கள் என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாதுன்னு நீங்க நினைப்பீங்க. ஏன் நினைக்கிறீங்க? உங்களோட உள்ளத்துக்கு தேவையானது என்ன செய்யல, கிடைக்கல. தனியா நீங்க அழுகிறதா உங்களுக்கு மனசு சொல்லும். இந்த மாதிரி நேரங்கள்ல உண்மையிலே உங்களுக்கு ஆறுதல் சொல்ல முடிந்தவன் யார் தெரியுமா? உங்களை படைச்சவன் மட்டும்தான். உங்களை எவன் படைச்சான அவன் மட்டும்தான் உங்களால் ஆறுதல் சொல்ல முடியும். காரணம், உங்களோட உள்ளங்கள்ல ஓடக்கூடிய அந்த அசைவுகளை புரிந்தவன் யாரு? அவன் தான். உங்களோட கவலைகளை புரிந்தவன் அவன் தான். நீங்க குர்ஆன் அவனுக்கு உங்களுக்கு உள்ள தொடர்பு, அவன் பேசக்கூடிய செய்தி 6000 வசனங்கள் இதுல இருக்குது. அவன் பேசக்கூடிய செய்தி நீங்க நினைக்க வேண்டாம் இது வெறும் கொள்கையை மட்டும் பேசுகிறது இல்லை. இது வெறும் கொள்கையை மட்டும் பேசல. நீங்க ஓதுகிற நேரத்தில் உங்களோட லைஃப்ல ஒவ்வொரு பகுதியும் அதை டச் பண்ணும், ஒவ்வொரு பகுதியை டச் பண்ணும். நீங்க அது நேரடியாக உங்களிடத்துல பேசுவது போல இருக்கும், நேரடியாக
உங்களோடு பேசுவது போல இருக்கும் என்பதை நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு சம்பவத்தை சொல்லிட்டு அடுத்த கேள்விக்கு வரேன். தூதரோடு ஒருவர் வளமையாக தொழுது கொண்டிருப்பார். தூதரோட வளமையாக தொழுதுட்டு இருப்பார். அவரை காணல. அவரை பள்ளிவாசல்ல காண உடனே தூதர் விசாரிக்கிறார், என்ன சப்ஜெக்ட் அப்படின்னு. அவர் வளமையாக ஒரு குழந்தையோடு வருவார். அந்த குழந்தையோட ஒரு மிச்சம் இறக்கமாக இருப்பார். அப்போ சொல்றாங்க, அவரோட குழந்தை இறந்துட்டாரு, அதில் மிச்ச கவலையில் என்ன செய்யறாரு இருக்கிறார், அதனால அவருக்கு வீட்டில் தான் தொழுகிறாரு, பள்ளிக்கு வரல என்ன மாதிரி சொல்றாங்க. உடனே தூதர் என்ன செய்யறாரு, குழந்தை இறந்தாலும் பள்ளிக்கு வரதானே முதல் முக்கியம், அப்படி பேசினா என்ன செய்யும், அது வாழ்க்கையில். உடனே என்ன செய்யறாரு, தோழர்களோட அந்த வீட்டுக்கு போறார். வீட்டுக்கு போய் இப்ப உலகத்துல மேக்சிமம் மனிதனுக்கு என்ன சொல்லலாம், இப்படி சொன்னா எப்படி இருக்கும், ஏன் கவலைப்படுறீங்க, எல்லாரும் குழந்தை தான் இறந்து போகுது, இப்படி சொன்னாலும் அது ஆறுதல் இல்லை. ஆறுதல் இல்லை, எல்லாரும் குழந்தை இறந்து போகுது, ஏண்ட குழந்தை இறந்தா தான் எனக்குள்ள கவலை, அதான் முதல் இருக்கும். தூதர் என்ன சொன்னார் என்றால், இதுதான் மிக முக்கியமான இடம். நீங்கள் மரணிப்பதற்கு முன்னால் உங்கள் குழந்தை மரணித்து, அவருக்கு ஒரு நல்ல செய்தி, அந்த மரணத்தின் மூலம் திருப்பி கொண்டு கொடுக்க முடியாது, உண்மையான ஒரு நல்ல செய்தியை சொல்றார். நீங்கள் மரணித்து நாளை நீங்கள் எழுப்பப்படுகின்ற ஒரு நாளில், நீங்கள் உயிர்த்து எழுப்ப, இஸ்லாத்துடைய அடிப்படை நம்பிக்கை மறுமை, உயிர்த்து எழுப்பப்படுகின்ற நாளில் உங்களுக்கு முன்னால் சொர்க்க வாசலில் உங்கள் குழந்தை இருந்து வரவேற்பதை நீங்கள் விரும்பவில்லையா அப்படின்னு கேட்டான். கேட்ட உடனே அந்த சகோதரர், அந்த தோழர் உள்ளத்தில் என்ன செஞ்சது, ஒரு பெரியோரு மறுமலர்ச்சி வந்தது. அது அவருக்கு பெரியோரு ஆறுதல் என்ன செஞ்சது, கொடுத்தது. நான் என்ன கேட்கிறேன்னா, இதை விட்டுட்டு நீங்க என்ன பெரிய ஆறுதல் சொல்லலாம் குழந்தைக்கு, அது விடுங்க, பொறுமையா இருக்கிறேன் எனக்கு விளங்குது. ஆனா என்ன செய்தி உங்களுக்கு எக்ஸ்ட்ரா சொல்லலாம், அவருக்கு ஒரு சுபசோபனை என்ன செய்தி உங்களுக்கு சொல்லலாம். இஸ்லாம் சொல்லுகிறது, யார் ஒரு குழந்தையை இழக்கிறாரோ நாளை மறுமையில், இறந்த குழந்தை மரணிச்சிட்டு, பழி கொடுக்கிறதல்ல, மரணித்து விட்டால் நாளை மறுமையில் அவருடைய தண்டனைக்கும் அவருக்கும் இடையில் அது ஒரு தடையாக என்ன செய்யும், இருக்கும் அப்படி என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்யறார் சொல். இப்படி வாழ்க்கையில நீங்க இழக்கக்கூடிய ஒவ்வொரு பகுதிக்கும் உங்களுக்கு என்ன செய்யும், ஒரு ஆறுதல் இருக்கும். என்ன சமுதாயத்தில் அநியாயத்தை நீங்க பாக்குறீங்க, உங்களோட மனது வெகுண்டெழுது, சமுதாயம் எனக்கு நடந்த அநியாயம் இல்ல, சமுதாயம் நினைக்கிறீங்க, குர்ஆனை பெறட்டுங்க, உங்களுக்கு ஆறுதல் என்ன செய்யும், அதுல சொல்லும், வழிகாட்டல் சொல்லும். எனவே ஆன்மாவுக்கான தீனி, ஆன்மாவுக்கான உரம், ஆன்மாவுக்கான அந்த நிம்மதி இந்த குர்ஆன் என்ன செய்கிறது, குர்ஆன் அதை சவாலாக சொல்லும், அலா பிதிக்ரில்லாஹி தத்மஇன்னுல் குலூப், இந்த இறை ஞாபகத்தின் மூலம் தான் உங்கள் உள்ளங்கள் அமைதி அடைகின்றன என்று குர்ஆன் என்ன செய்து சொல்லுது. பொய்யான ஆறுதல் அல்ல, உண்மையான ஆறுதல், ஒரு மனிதன் வழங்குவதை விட சிறந்த ஆறுதல் இந்த குர்ஆன்ல இருக்குது. அதனால நீங்கள் ஒரு முறை வாழ்க்கையுடைய எல்லா பிரச்சனைகளையும் நினைத்து இதை என்ன செய்ய, தமிழால படிச்சு பாருங்க, உங்களோட உள்ளத்தை இதை என்ன செய்யும், தொடும் என்ற செய்தி அந்த சகோதரருக்கு நான் என்ன செய்கிறேன், சொல்லிக் கொள்கிறேன். மேலும் மக்களை நன்மையின் பக்கம் அழைப்பவர்களாகவும், நல்லதை கொண்டு மக்களை ஏவுபவர்களாகவும், தீயதிலிருந்து மக்களை விலக்குபவர்களாகவும் உங்களிலிருந்து ஒரு கூட்டத்தார் இருக்கட்டும். இன்னும் அவர்களே வெற்றி பெற்றோர் ஆவர்.